Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல முருங்கக்காய் மசாலா குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த மசாலா குழம்பு நல்ல ஒரு சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சைடு டிஷ்ஷா தொட்டு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். அப்படி இல்லனா நீங்க சப்பாத்திக்கு கூட சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த மசாலா குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் மசாலா இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறமா ஒரு 4 வெந்தயம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காய வடகம் நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். எந்த சைஸில் நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் 2 தக்காளி எடுத்து நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் நம்ம இப்பயே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வதங்கி வந்துடும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் இதுக்கு சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். குழம்பு பொடிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு பொடியில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் காரத்துக்கு இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்பு பொடி சாம்பார் பொடியோட ரெசிபி எப்படி செய்யணுங்கிறது நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமான தீயிலே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும், கறியிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா 1 முழம் உள்ள முருங்கைக்காய் நான் ஒரு 5 முருங்கைக்காயை நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த முருங்கைக்காயும் மசாலாலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இது வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கப்பு சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் முருங்கைக்காய் குக்கரில் வச்சா குழஞ்சிரும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு வைக்கிறப்ப நீங்கள் தண்ணி 4 கப்பாக வச்சுக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். இதை குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 5 நிமிஷம் அப்படி இல்லைனா 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா முருங்கைக்காய் குழஞ்சி போயிடும். இப்போ அந்த முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு மூடி தேங்காயில் பாதி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதிலே வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா நிறமாக இருக்கிறதுக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதில் கலரு தான் இருக்கும், காரம் இருக்காது. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்க போகிறேன். கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்கன்னா 2 முந்திரி பருப்பு சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் குக்கரில் வச்சுருந்தேன். விசில் விடலை. ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். 2-3 விசில் வச்சிங்க அப்படின்னா முருங்கைக்காய் குழஞ்சிடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக அரைச்சிருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா குழம்பு குழம்பு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. மிக்சியிலையும் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காக இந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியாக போயிடும். நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த முருங்கைக்காய் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.